عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. இந்த மனித சமூகத்தை உலகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்றாங்க. எந்த அளவுல? அந்த ஹஜ்ஜு டைம் சகாபாக்களுக்கு சொல்றாங்க, இந்த வருஷத்துக்கு பிறகு நான் அடுத்த வருஷம் இருப்போனோ தெரியாது, நீங்கள் இந்த ஹஜ்ஜு கிரியையை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த ஹஜ்ஜு கிரியை முடித்த பிறகு அடுத்த நாள் இறுதி பேருரை இருக்குது. இந்த இறுதி பேருரை வரும்போது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த நாள் எவ்வளோ புனிதமானது, இந்த மாதம் எவ்வளோ புனிதமானது, இந்த நகரம் எவ்வளோ புனிதமானதோ அதைவிட அல்லாஹ் கட்டளையிட்டான். எப்படி? இந்த மரணித்த பிறகு ஆண்களுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் சொல்லி கட்டளையிட்டான். அதில் அந்த மரணிக்க தர வாரிசு உரிமையில் அவர் கூட கொடுங்க, இவருக்கு குறை கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு எழுத முடியாது. ஏன் அப்படி அல்லாஹ் சட்டத்தை வச்சிருக்க? என்ன வரணும்? முஸ்லீம்கா வாழ்றவர்கள் அல்லாஹ் பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்னா தெரியாது. அல்லாஹ் கடவுள்னு நம்புகிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹோட திருநாமங்கள் என்ன, அல்லாஹ் என்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அல்லாஹ் எப்படி எங்களை வாழ சொல்லியிருக்கிறார், அந்த அடிப்படை கல்வியிலையும் நாங்கள் குறைவாக இருக்க காரணம் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டுட்டு தூரமாக என்ன செய்யும், ஒரு துறவியாக வாழ சொல்லி நம்மளுக்கு கற்றுத்தரல. உலகத்தையும் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கற்றுத்தந்தாங்க. இந்த முறைப்படி வாழுங்க, அல்லாஹ்வோட அருட்களை நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்துங்க, ஆனால் மறு வாழ்க்கை தான் நிரந்தரமாறன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தைனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமை நரகத்தை ஈட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு கிருபையும் அருளும் தான் நாம் இன்று முஸ்லீமாக வாழ்வது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை உலகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எனது கட்டளை வரும், யார் எனது கட்டளையை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பி வேதத்தில் உயர்ந்த கட்டளையாக, அந்த உயர்ந்த கட்டளை என்ன சொல்கிறான், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர யாரும் கடவுள் இல்லை, அல்லாவே வணங்க வேண்டுங்கிற அந்த கொள்கையை தூதர்கள் மூலமாக அது நிலைநாட்டி, யார் அதை வாழ்க்கை நெறியாக ஈமான் கொண்டு யார் அதை கொண்டு மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கச்சோலையையும், யார் மறுத்து அதை மனோ இச்சை அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் முன்னோர்கள் செஞ்ச அந்த மௌட்டிகத்தின் அடிப்படையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிரந்தரமான நரக வாழ்க்கையும் வைத்ததாக ஏகத்துவம் உயர்ந்த பணியாக என்ன செய்கிறான், தூதர்கள் அனுப்பி சொல்கிறான். இதில் கடைசியாக வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளாக
இந்த இஸ்லாமிய மார்க்க தூது செய்தியை இடத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த கட்டத்துக்கு ஏற்ப மாதிரி குரான்களை இறக்கி 23 ஆண்டுகளாக முடித்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறாங்க. எந்த அளவில் அவர் இறுதியாக ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அந்த ஹஜ்ஜு டைமில் சொல்கிறாங்க, அந்த சகாபாக்களுக்கு சொல்கிறாங்க, இந்த வருஷத்துக்கு பிறகு நான் அடுத்த வருஷம் இருப்போனோ தெரியாது, நீங்கள் இந்த ஹஜ்ஜு கிரியையை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த ஹஜ்ஜு கிரியை முடித்த பிறகு அடுத்த நாள் வந்து இறுதி பேருரை இருக்குது. இந்த இறுதி பேருரை வரும்போது எப்படி இந்த 23 ஆண்டுகளாக சொன்ன அந்த செய்தியை ரத்தின சுருக்கமாக ஒரு சாறு பிழிஞ்சு அழகிய முறையில் எப்படி அந்த சுருக்கமாக அந்த உரையை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து குறைசிகளும் அந்த உயர் ஜாதி என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த ஜாகிலிய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஒன்று கூடுவாங்க. எப்படின்னா இதில் முஸ்தலிப்பாங்கிற இடத்த தான் ஒன்று கூடுவாங்க. ஆனால் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாத்தையும், அது தாழ்ந்த உள்ளவங்களையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அந்த முஸ்லீம்களை எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் அரஃபா உரைக்கு என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்து அரஃபா உரையில் என்ன சொல்கிறாங்க, எந்த அளவு சொல்கிறாங்கன்னா, இந்த உரையை சொல்லும்போது அந்த உரை நடக்கும்னு சொல்லுவாங்க, கவனமாக இதை செவிமடுத்து கேளுங்கள். இந்த உரையில் வந்து தான் அவ்வளோக்கு சுருக்கமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, எந்த அளவு நாங்களே சொல்லுவோம், நாங்கள் நேசமான எங்களோட பெற்றோர்கள் மரணிக்கிற தருவாயில் நாங்கள் என்ன செய்வோம், என்ன எங்களோட வாப்பா சொன்னார், எங்களோட உம்மா என்ன சொன்னாங்க அப்படி நாங்கள் உற்று நோக்குவோம். என்ன நோக்குவோம், அவங்களோட செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்த பார்ப்போம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் சொன்ன அந்த கட்டம், அந்த சுருக்கத்தை எப்படின்னா ஆழ்ந்து சகாபாக்கள் ரொம்ப எல்லாமே அது சொல்லுவாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க உரைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் அழகான ஒரு உரை. அந்த உரையை வந்து கவனமாக செவிக்காலத்து கேட்குறாங்க. இந்த ஸ்திரையில் முக்கியமாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு கட்டமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த நாள் எவ்வளோ புனிதமானது, இந்த மாதம் எவ்வளோ புனிதமானது, இந்த நகரம் எவ்வளோ புனிதமானதோ அதைவிட ஒருவரது மானம், ஒருவரது உயிர், உடைமை புனிதமானதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், ஒரு மானம்ங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு சகோதரர்கள் சேரும்போது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்லி மானத்தை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வீணாக ஒரு டைம் பாஸ்க்காக பேசக்கூடியலாம் நாங்கள் இருக்கிறோம். ஏன், ஒருத்தர் பற்றி பேசுகிறது அவ்வளோ சுகமாக இருக்கும். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த நகரத்தை விட, அந்த நாளை விட, அந்த மாதத்தை விட சிறந்தது, நீங்கள் மானத்தில் கவனம் நடந்துக்கிங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க சொத்து சம்பந்தமாக. இன்றைக்கி சொத்துக்கள் என்ன செய்கிறோம், சொத்துக்களை வந்து நாங்கள் சரியாக என்ன செய்யலாம், உடைமைகள் வந்து அநியாயமாக நாங்கள் சூறையாடுறோம். எப்படி சூறையாடுறோம், எங்களோட வாரிசுக்கு வரக்கூடிய உரிமைகளாக இருந்தாலும், அதே மாதிரி அடுத்தவர்களோட காணியும் அடுத்தவரோட பொருட்களை அனுபவிக்கிறத நாங்கள் என்ன செய்வோம், எந்த ஒரு தேவையும் இல்லாமல் எங்களுக்கு கவலை இல்லை. என்னது அதில் வந்து அது என்னது அடுத்தவனை தான் நம்ம தானே, இப்படி நாங்கள் நினச்சிக்கிட்டு செய்கிறோம். உயிரை எடுத்துக்கிடுவோம். ஒவ்வொருத்தரும் உயிரை பொறுத்தளவில் நம்மளை சகோதரர் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பாருங்கள், உயிர் விஷயத்தில் வந்து நாடுக்கும் சண்டை. இன்னைக்கு முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு நாடும் சவுதியாக இருக்கலாம், யமனாக இருக்கலாம், எல்லாம் முஸ்லீம் நாடுகள். ஆனால் யுத்தங்கள் கவலையே இல்லை, ஊருக்கும் ஒரு சண்டை. இந்த மாதிரி உயிர்களுக்கு வந்து உயிருக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா, நபிகள் நாயகம் சொன்ன அந்த உரையில் நம்மளுக்கு என்ன செய்யல, அதற்கு சரியான விளக்கம் கிடைக்கல எங்களுக்கு. அதே மாதிரி சொல்கிறாங்க, மக்களை குறித்து உங்கள் இறைவன் ஒருவனே, உங்களோட தந்தையும் ஒருவரே, உங்களை வந்து என்ன செய்யும், ஒரே இறைவன், ஒரே தந்தை, ஒரே ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட தந்தை. நீங்கள் அரபிகள் அல்லாத எவரும் உயர்ந்தவரும் இல்லை. அதே மாதிரி என்ன கருப்பர் வெள்ளையரோட உயர்ந்தவரும் இல்லை, வெள்ளையர் கருப்பையோட உயர்ந்தவரும் இல்லை. யார் இறையச்சம் உள்ளவர்கள் அவர் தான் உயர்ந்தவர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா இதை நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு இன்னமும் மொழி சம்பந்தமான மொழிகள்கிட்ட வெறி பிடிச்சிருக்கிறாங்க. மொழியில் வெறி, தான் மொழி தான் உயர்ந்த மொழின்னு சொல்லி இன்னமும் என்ன செஞ்சுருக்காங்க, அரபிகள்கிட்ட இன்னமும் அந்த பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ஒவ்வொருத்தர் இடத்துல தான் பேசக்கூடிய மொழி தான் உயர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிறத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தண்ட நிறம் தான் உயர்வு, மற்ற நிறம் தாழ்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி இதெல்லாம் உயர்வு இல்லை, இறையச்சம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வும் அல் குர்ஆனில் சொல்லும்போதும் நாங்கள் நிறத்தையும் மொழியையும் வேறுபட வச்சிருக்கிறது அத்தாட்சி, அல்லாஹ்வோட அத்தாட்சின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இதை வந்து இன்னமும் என்ன செய்யலை, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய, மொழிக்கும் அந்த நிறத்துக்கும் வேற்றுமை பார்க்காதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, மக்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, ஒரு கருப்பு நிற அடிமை வந்து உங்களுக்கு ஒரு தலைவராக ஆக்கப்பட்டு
ஒரு கருப்பு நிறை ஒரு அடிமையாக இருந்தவர் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு அமீராக ஒரு ஆட்சியாளன் ஆக்கப்படுறாங்க. அந்த ஆட்சியலாக இருக்கும்போது அவருக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் உங்களை வழி நடத்தும் போது நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்க, அவரை என்ன செய்யும், அவர் கீழ்ப்படிந்து வழி நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறோம், எங்களோட சமூகம் எப்படி செய்யுது, ஒரு ஜமாத்தோ ஒரு நிர்வாக ரீதியாக பெற்றோர்களோ ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் வாழும்போது ஒரு கட்டுப்பாடு மார்க்க ரீதியான அல்லாவும் தூதரும் சொன்னதாக நாங்கள் சொல்லப்பட்டால் அந்த கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறதில்லை. கீழ்ப்படியில் என்ன செய்கிறோம், அந்த கீழ்ப்படியாத அந்த நாங்கள் இலக்குகள் என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி சுருக்கமாக சொல்கிறாங்கன்னா இதில் பெரிய என்ன செய்யும், இதில் சாராம்சம் தான் என்னது 23 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட செய்திகள் தான் சுருக்கமாக சொல்கிறாங்க. இதில் விளக்கம் என்னது, இன்றைக்கி சமூக ரீதியாக ஒரு ஆட்சி ரீதியாகவோ ஒரு ஏதோ ஒரு நிர்வாக ரீதியாக கட்டுப்படுறது மிகப்பெரிய ஒரு என்ன செய்யும் ஒரு முக்கியத்துவமாக இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு பிறகு நீங்கள் நான் இருக்கும்போது ஒற்றுமையாக இருக்கிறீங்க, எனக்கு பிறகு நீங்கள் உங்களோட உயிர்களை கொண்டு மாய்த்து கொள்ளாதீர்கள், நீங்கள் மாய்த்து கொண்டு காஃபிராக ஆகிறாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நிறைய யுத்தங்கள் வருது, நிறைய முஸ்லீம்கள் யுத்தம் நிறைய கொல்லப்படுறாங்க. இன்னமும் என்னது, எதுக்கு ஒரு சகோதரனை ஒரு முஸ்லீமுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணும், சாதாரணமாக அந்த நேசம் இல்லாமல் அந்த சகோதரத்துவம் இல்லாமல் நீ கொலை பண்ணுறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க என்னது, நீங்கள் இப்படி செஞ்சுறாங்க, உங்களது குற்றம் நீங்கள் செய்கிற அநியாயம் உங்களே சாரும், உங்களது குடும்பத்துக்கோ அல்லது உங்களோட குடும்பத்துக்கோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாறாது, நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி நாம் செய்கிறது நம்மளோட பிள்ளைகள் நன்மை அளிக்கும், நாம் செய்கிறனால தான் நாங்கள் செய்கிற பாவத்தினால தான் நம்மளோட பிள்ளைகள் அங்கவீனமாக பிறக்குது. நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கைகள்லாம் எப்படி இருக்குதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னோட இந்த மௌட்டிகத்தை அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நிறைய சொல்லுவோம். நிறைய முஸ்லீம் சமூகத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் இங்கேயும் இருக்குது, நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி காலையில் எப்படி கடன் கேட்க முடியாது, அதே மாதிரி என்ன செய்யும் நேரங்கள் பால் பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்பாங்க, நிறைய மூட நம்பிக்கைகள் செறிஞ்சிருப்பாங்க. இதில் சொல்கிறாங்க என்னது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மௌட்டிகத்தை என்ன செய்யும் காலால் நான் என்ன செய்யும் இருப்பாத என்னோட மிதிக்கிறேன், ஏன்னா இந்த மூட நம்பிக்கை நீங்கள் வைக்க முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த பொதுவாக கொலையில் என்ன செய்யும், இன்னமும் பாருங்கள், கொலைங்கிறது எதுக்கு யாரை கொலை பண்ணுறோன்னு தெரியாது, ஏன் கொல்லப்படுற அவனுக்கும் தெரியாது, அந்த அளவில் கொலைகள் பெருகி இருக்குது. மறுமை நாளோட அடையாளம் கொலைகள் பெருகி இருக்கிறது. இதை பற்றி சொல்கிறாங்க, எப்படி கொலை சம்பந்தமாக சொல்லும்போது அறியாமை காலத்தில் என்ன செய்யும், எங்களோட ஒரு சகோதரர் என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலம் என்ன செய்யணும், அவரோட குடும்பத்தில் ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஜாகிலிய வாழ்க்கையில் எப்படின்னா, கொலை பண்ணுறதுங்கிறது வாழையடி வாழையாக இவர்கிட்ட ஒரு சகோதரனை கொலை பண்ணால் அந்த குடும்பத்தில் அந்த குலத்தில் உள்ளவங்கள கொலை பண்ணுவாங்க, அந்த அளவில் ஒரு கடும் நிலையில் இருந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்று முதல் சகோதரன் கொலையை நான் மன்னித்து விடுறேன், இன்னையிலேருந்து என்ன செய்யும் பழி வாங்குறது ரத்து செய்யப்படுது, நீங்கள் பழி வாங்க முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டுமான்னு சொல்லி பார்க்கும்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், வட்டி சம்மந்தமாக சொல்கிறாங்க. அவரோட ரசூலோட சாச்சா அப்பாஸ் அலி என்ன செய்யணும், வட்டி தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழிலை சொல்கிறாங்க, இன்று முதல் என்ன சொல்கிறாங்க, அந்த நாள்னு சொல்கிறாங்க, அந்த மார்க்கத்தில் சொல்கிறாங்க, இன்று முதல் இந்த வட்டியை முதல்ல வாங்கிக்கிங்க, வட்டியை நாங்கள் ரத்து செய்கிறோம். இன்றைக்கி எப்படி இருக்குது, இல்லை இஸ்லாமிய சமூகத்தில் வட்டிகள் எப்படி பெருகி இருக்குன்னா, சில பேர் என்ன செய்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் உண்மையான பில் மாத்திரன்னு சொல்லுவாங்க, பில் மாத்திரங்கிற வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு பொருளோட விலை 1 கோடி ரூபா கடன் கேட்குறதுக்கு 1 கோடி 5 லட்ச ரூபா தான்னு சொல்லி கேட்டு 5 லட்ச ரூபா பில் மாத்திரங்கிற பேரில் வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. நஷ்டத்தை பொறுப்பெடுக்க மாட்டாங்க, பங்குக்கு வர மாட்டாங்க. இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வட்டி தொழில் வேறு வடிவத்தில் வட்டிங்கிற பேரில் இல்லாமல் வியாபாரங்கிற பேரில் நடைமுறைப்பட்டுக்கு தான் இருக்குது. என்ன காரணம், அந்த சரியான அந்த புரிதல், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாராம்சமாக சொன்ன அந்த எச்சரிக்கைகள், முக்கியமான சில எச்சரிக்கைகளில் நாங்கள் என்ன செய்கிறோம், அதில் ஒரு கவனமெற்று தான் இருக்கிறோம். ஏன்னா இது சம்பந்தமான எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா ஹராமா ஹலாலாங்கிறல இல்லை, நாங்கள் வாழணும், எப்படியோ வாழணும். முஸ்லீம்கள் எப்படி நினைக்கிறோம், அல்லாஹ் ரிஸ்கை தாரான்னு சொல்லி இருந்தாலும் நாங்கள் தேடத்தானே வேணும், இந்த வழி தான் எங்களுக்கு லேசான வழியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாம் சமயம் எடுத்து இன்றைக்கி ஹராம் ஹலாலுங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பெரிய அளவில் என்ன செய்வார், ஒருத்தர் கேள்விப்படுறோம், அவர் பள்ளியில் ரெஸ்டியாக இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறோம், அவர் அழகாக மார்க்கத்தோடு இருக்குவார், ஆனால் பெரிய பார்த்தா அவர் தூள் வியாபாரியாக இருப்பார். ஏன், அவருக்கு அதில் ஹராம் ஹலால் விளங்கலை. இந்த அளவில் என்ன செய்யுது, அந்த ஹராம்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம்னு சொல்லி அதை கட்டளை இட்டாங்கன்னா நாங்கள் அதை கட்டுப்பட்டு அதை கீழ்ப்பட்டு வாழக்கூடியவங்களாக இருக்கணும்.
அதில் என்ன செய்கிறாங்க, இவர்கள் வந்து எந்த ஒரு தேவையில்லாமல் மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்க, தூரமாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க அடுத்தவங்களோட பொருள் நாங்கள் என்ன செய்வோம், அவங்களோட விருப்பம் இல்லாமல் எடுக்கிறது ஹராமானது. அதே மாதிரி கடனுக்கு இருவல் கேட்டோம்னா நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருத்தர் கடன் கொடுக்குறோம், ஒருத்தர் கடன் கொடுத்தா திருப்பி செலுத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ ஒருத்தர் ஒத்துக்கிறார், என்ன கடனுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க நான் கேரண்டி தரேன்னு சொல்லி வாயில் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. யார் அந்த நான் கேரண்டி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்களோ அவர்களோட வார்த்தையை நிறைவேற்றணும். அவரே கடனாளி ஆயிடுவார். ஏன்னா நாங்கள் பார்ப்போம் ஜனாச நேரங்களில் எங்களோட சகோதரர் யார் மரணிக்கும் போது நான் பொறுப்பு நார்பண்புன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த வாக்குகளை கொடுப்பாங்க. அந்த வாக்கு கொடுத்து அடுத்த 2 நாள் பெறும்போது அது பிறகு பார்ப்போம்னு சொல்லி அதை அப்படியே இல்லாமக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த இறுதி பேருரையில் சொல்கிறாங்க, இது வந்து நீங்கள் நான் சொல்கிறது என்னது, கடனுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்தால் நீங்கள் கடனாலே ஆயிடுவீங்க. இன்னைக்கு சாதாரணமாக இஸ்லாமிய சமூகம் சாதாரண நிலையில் இந்த பொறுப்பு எடுக்கிறது இல்லை. கேரண்டியா, நான் கேரண்டி, நான் அது பார்த்துக்கிறேன் ஆச்சியார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் அந்த சரியான தெளிவு இல்லாமல் அதை எடுத்து சுமக்கும் போது அது அவர் கடனாக நான் கடன் வாங்க நிலைக்கு கொண்டு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு செய்கிறதில்ல. அதில் என்ன செய்கிறாங்க, பொடுபோக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதில் தெரியும் தந்தை அல்லாதவரை, இப்போ நிறைய வந்து பிள்ளைகள் வளர்ப்பாங்க, அனாதைகளை வளர்ப்பாங்க, அனாதைகள் தத்தெடுப்பாங்க, பிள்ளை இல்லாதவங்க தத்தெடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அனாதை பிள்ளைகளை வளர்ப்பாங்க. இந்த வளர்ப்பு சமூகத்தில் நாங்கள் வளர்க்குறது, இஸ்லாம் வந்து ஒருத்தர் அனாதையை ஆதரிக்கிறதுல பெரிய நன்மை வச்சுருக்குது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களோட ரசூலா பாருங்க அஜத்துள்ள மிகப்பெரிய முக்கிய பகுதியை சொல்கிறாங்க, யார் தந்தை அல்லாதவர் தந்தை என்று யார் இருக்கிறாங்களோ அவருக்கு இறுதி நாள் வரை சாபம் உண்டாகும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி நிறைய பேர்த்த நான் பார்க்குறோம், பேரை மாற்றி அவரோட தந்தை உண்மையில அவரோட தந்தையாக இருக்க மாட்டார், வளர்ப்பு பிள்ளையாக தான் இருப்பார். அந்த வளர்ப்பு பிள்ளையாக இருக்கும்போது அந்த வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லி வளர்க்கணும், அல்லது சாட்சி இவர் தந்தைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய என்ன செய்கிறாங்க, மறைச்சி சமூகத்தில் மறைச்சி இது எந்த பிள்ளை தான் சொல்லி மறைச்சி வளர்த்து இன்னமும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அது அந்த தெரிஞ்ச பிறகு நிறைய விட்டுட்டு போகிறாங்க, நிறைய கோவப்படுறாங்க. ஏன் நபி அல்லாஹ்வோட கட்டளை என்னது, உண்ட தந்தை மட்டும்தான் தந்தை, உனக்கு யார் தந்தையோ அவர் மட்டும்தான் தந்தை. மறைத்து தந்தை அல்லாத ஒருத்தர் தந்தையான ஏற்றுக்கொள்றத சாபம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டுமா சொன்னால் அடுத்து என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன மிக சொல்லும் போதெல்லாம் என்னது மிகப்பெரிய கட்டளைகளை தான் சொல்கிறாங்க. பெண்கள் சம்மந்தமாக சொல்கிறாங்க. பெண்கள் வந்து ஒரு அமானித பொருள். அமானித என்னது, ஒரு திருமணம் முடிக்கிற மூலியமாக நாங்கள் என்ன செய்வோம், அவங்கள அமானத்தர் அல்லாவின் பேரை கொண்டு நாங்கள் திருமணம் முடிப்போம். அவர்களுக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் அவர் மேலே உரிமை இருக்குது, 2 பேர்த்துக்கு உரிமை இருக்குது. அவங்க நீங்கள் அல்லாவின் பேரை கொண்டு அமானிதமாக பொறுப்பெடுத்திருக்கிறீங்க, அந்த பொறுப்பை நீங்கள் என்ன செய்யணும், அவங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஆணுக்கு சொல்கிறாங்க எந்த அளவில் இருக்குது. இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆணை வந்து எப்படின்னா ஆண் தான் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போகிறான். ஆண்ட சொத்துக்கள் என்ன அது நீதமாக கிடைக்கிறதில்ல, பெண்ணுக்கே தன் பெற்றோர்கள் கொடுத்துட்றாங்க, பெண்ணுக்கு தான் என்ன செய்கிறாங்க சொத்துக்களை கொடுத்துட்றாங்க. ஆண் ரோட்டோடு தான் அலைகிறான். ஏன், அந்த சட்டம் நிறைவேற்றப்படாதனால ஆண்களுக்கு வந்து சரியான வாரிசு உரிமை சட்டம் வரமாட்டேங்குது. ஏன்னா ஆண்கள் அல்லாஹ் சொல்லும்போது உங்களை நீங்கள் தான் நிர்வகிக்கணும். ஏன்னா ஆண்கள் வந்து திருமணம் முடித்த உடனே அவர் சொந்த வீடு எடுக்கணும், அல்லது கூலிக்கு எடுத்து வைக்கணும், அல்லது அவண்ட அதிகாரத்துக்குள்ள வந்து எடுத்து வைக்கலாம். இது எப்படி நடந்துருச்சு, பெண் வீட்டில் போயிட்டாரு, அவருக்கு வாரிசு சொத்துக்கள் வரமாட்டேங்குது. அவர் இன்னமும் என்ன செய்யலாம், சில பெண்கள் இருக்கிறாங்க, இப்படி இந்த சமாளில் நாங்கள் பார்க்குறோம், சில பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களுக்கு அடிமை வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாங்க. அடிமை என்னது, அவருடைய உடை செஞ்சு கொடுக்குறதும் உடுத்துறதுக்கு செஞ்சு கொடுக்குறதும் வீட்டு வேலையில் காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க. சில பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, தன் ராணியாக தான் அதிகாரத்தை இருந்துக்கிட்டு ஆணை நிர்வகிக்கக்கூடியவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சமூகத்தில். ஏன்னா என்ன காரணம், அந்த நிர்வாகம் எந்த நபிகளாக சொல்லும்போது அவங்களோட ஆலோசனை எடுக்கிறத இஸ்லாம் மறுக்கலை, அவங்களோட ஆலோசனை எடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, இதில் அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க மசூராவும் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, அந்த மசூரா கேட்குறத இஸ்லாம் என்ன செய்யுது, அங்கீகரிக்குது. ஆனால் டிசிஷன் பவரை, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆணுக்கு தான் வச்சுருக்குது. இந்த ஆணுக்கு நாங்கள் ஏன் அதிகாரம் கொடுக்கணும், அவன் அதிகாரியாக இருக்கணும். மாமா வீட்டில் போய்ட்டு இவன் இருக்கும்போது அவன் அதிகாரத்தை இழந்துருவான். ஏன்னா அது வந்து இஸ்லாம் சொல்ல, நீ அல்லாஹ் சொல்கிறான், நீ திருமணம் நீ மனைவியை டிவோர்ஸ் பண்ணாலும் உன் ஆண் வீட்டில் தான் வச்சுருக்கணும், 3 மாதம் நீ தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி சொல்கிறான், இதில் என்ன சொல்கிறான்,
அல்லாஹ் சொல்லுவா, பெண்ணுக்கு கடமையாகும் போது சொல்லுவா வந்து, பெண்களே உங்களது கணவன் இடத்துல, உங்களோட கணவன் இடத்துல வேறு யாரும் வச்சிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் கணவன் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது அவர் அனுமதியில், அவர் விருப்பம் இல்லாத ஒருத்தரை வீட்டுக்கு அழைக்க இயலாது. ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த கணவன் வீட்டில் தான் உரிமை இருக்குது, அவளுக்கு கணவன் வீட்டில் தான் இருக்கணும். இன்னைக்கு அப்படியே என்ன செஞ்சிச்சு, இஸ்லாமிய சமூகமும் தலைகீழாக மாறப்பட்டுருச்சு. ஒருத்தர் நிர்பந்தத்தில் பெண் வீட்டில் போகிறதுக்கு நிர்பந்தம், வேற வழி இல்லாதவர்கள். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, நிறைய ஆண்களை நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாமிய சமூகத்தில். நிறைய பெண் அந்த ஆண்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் இந்த அவங்களோட மாமா வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுனால நிறைய அவங்களுக்கான ஆளுமைகள், அவர்களோட டிசிஷன் பவர் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு ரோட்டில் வாழக்கூடிய மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது காரணம் என்னது, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டாத தான் காரணம். அல்லாஹ் சொன்ன கடைசி இறைது பேருரையில் சொல்கிறாங்கன்னா அது அங்கே சரியாக தான் இருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த சொத்து பங்கீடு வந்து நிறைய சமூகத்தில் நடக்கும். சொத்துல வந்து வாரிசு உரிமையில் வந்து அந்த உயில் எழுதியில் எப்படி இவர் இந்த அவங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வந்து கட்டளை இட்டுட்டான். எப்படி இந்த மரணித்த பிறகு ஆண்களுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் சொல்லி கட்டளை இட்டுட்டான். அதில் வந்து அந்த மரணிக்க தர வாரிசு உரிமையில் அவர் கூட கொடுங்க, இவருக்கு குறை கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு எழுத முடியாது. ஏன் அப்படி அல்லாஹ் வந்து சட்டத்தை வச்சுருக்கா, என்ன வரணும், அந்த நீதியை அல்லாஹ் நிலைநாட்டிட்டான். இன்றைக்கி என்ன செய்யுது, இஸ்லாமிய சமூகம் சொத்து விஷயங்களில் மிகப்பெரிய அநியாயங்கள் செஞ்சுக்கிட்டு, இந்த நீங்கள் ஈஸ்டர்ன் சைட்லாம் போயிட்டு பார்ப்பீங்க, மிகப்பெரிய கவலைப்பட்டுட்டு வேலை இல்லாமல் தண்ட பெண் பிள்ளைகளுக்காகவே அவன் வாழ்க்கையை என்ன செய்ய அர்ப்பணித்து மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் வந்து சொல்லும்போது முக்கியமாக சொல்கிறாங்க, இதில் வந்து 5 விஷயத்தை நீங்கள் என்ன செய்யும், கவனமாக செய்யுங்க. நீங்கள் அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யும், அந்த நேரம் வரும்போது ரமலான் மாதம் நோன்பு நோட்டுக்கொள்ளுங்கள். என்ன செய்கிறோம், இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் தொழுகையில் வந்து பொடுபோக்கான நிலை. நோன்பு கூட என்ன செய்யலாம், சிறுவர்கள்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, நோன்புகளை விடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர்களுக்கு வயசு சக்தி இருக்கும், ஆனால் தெரியாமல் நோன்பு விடுறதை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்யும், ஜக்காத் உங்களோட வருமானம் வரக்கூடியதில் நீங்கள் என்ன செய்யும், அந்த ஜக்காத் பணத்தை கொடுத்துருங்க. அதே மாதிரி சொல்லுங்க, உங்களுடைய உங்களுக்கு கீழ்பட்டு உங்களுக்கு அமீருக்கு நீங்கள் என்ன செய்யும், உங்களோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரோட நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, சொர்க்கம் செல்வீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்கள் வந்து இந்த மார்க்கத்தில் எப்படி இருக்கிறோம், முஸ்லீமாக வாழ்ந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றணும், அதை சரியாக நடைமுறை பரல ஐனுங்கிற நாங்கள் சொல்லக்கூடியவர்கள், அதை நிலைநாட்டுறதுல நாங்கள் பொடுபோக்க நிலை. ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாவை, நாங்கள் கலாச்சார ரீதியாக தான் வாழ்ந்துக்கொழிஞ்சு அந்த ஈமானை வெளிப்படுத்துகிற இஸ்லாமை நாங்கள் விடப்பட்டவர்களாக, நேரம் கிடைக்கும் போது நாங்கள் செய்யக்கூடியவராக, அதை என்னமோ எப்படியோ ஒரு பிறந்ததுக்காக செய்கிறதுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான காரணம் நாங்கள் இடும்போது இஸ்லாமிய மார்க்கத்திட அடிப்படை கல்வி இல்லாததே காரணம். நாங்கள் முன்னோர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள், நாமும் முஸ்லீம்களாக வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னமும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக அதோட அடிப்படை கல்வியை கற்றால் மட்டுமே நாம் என்ன செய்வோம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றும் என்று கூறி முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நாள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்னமும் என்ன செய்யும், சைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஏன்னா சைத்தான் நோக்கமே வந்து அவன் வந்து மனவீச்சையை பின்பற்றான். அவன் என்ன செஞ்சுருக்கான், அவனை எங்களை வழி கெடுக்கிறதுக்காக அல்லாட அவகாசம் எடுத்திருக்கிறான். அவன் எங்களை நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணத்தில் தான் அவன் இருப்பான். அந்த நாள் சொல்கிறாங்க, இந்த நாள் அவன் நிராசை அடைந்து விட்டான். என்னது, அல்லாஹ்வை விட்டு அவனை வணங்குறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன அமலாக நாங்கள் கருதுவோமே, சின்ன சின்ன விஷயங்களை அவன் என்ன செய்வான், அவன் அந்த சின்ன சின்ன நாங்கள் விடுறதுனால அவனுக்கு என்ன செய்யும், சந்தோஷம் ஏற்படும். எந்த அளவில் இருக்குது, நீங்கள் நாங்கள் பார்க்குறோம், கொள்கையில் உறுதியாக நிற்போம், தொழுகையில் பொடுபோக்கு. அதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், ஈமான் கொண்டிருப்போம், பெருமை அடிக்க பார்க்குறோம். அதே மாதிரி கண்ணியத்தை எதிர்பார்ப்போம். அதே மாதிரி முகஸ்துதி, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எங்கள் அறியாமல் என்ன செய்யும், சின்ன சின்ன பொடுபாக சில விஷயங்கள் என்ன செய்யும், கண்டு கொள்ளாமல் விடுற விஷயங்களை அவன் வெற்றி கொள்கிறான். ஏன், அவன் வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்தை பார்க்குறான். எங்களோட கொள்கையில் என்ன செய்யும், இணை வைக்கக்கூடிய இடமோ அது சிறுக்கோ அதே மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கவனமாக இருப்போம். ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் நாங்கள் என்ன செய்வோம், விழுந்துருவோம். இப்படி நாங்கள் அறியாமையே அந்த விஷயத்தை கட்டுப்பட்டு அந்த சைடில் நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்தை வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு எச்சரிக்கிறாங்க. எந்த அளவில், தஜ்ஜால சம்பந்தமாக. இந்த நாள் வந்து எப்படின்னா, அந்த சொல்லக்கூடிய சாராம்சங்கள் அவ்வளவுமே முக்கியமான தகவல்கள்.
ஏன்னா அது வந்து அந்த 23 ஆண்டுகளோட சாராம்சமே. அதை சொல்கிறாங்க என்னது, தஜ்ஜால் இருக்கு நானே, அவன் மிகப்பெரிய ஒரு சோதனை, உங்கள்லேருந்தே வருவான், உங்கள்கிட்ட நம்மகிட்ட இருந்தால் என்ன செய்ய, இந்த சமூகத்தில் தான் உருவாகுவான், அவன் ஒற்றை கல்லன், அல்லாஹ் அவங்களுக்கு தெரியும், அவன் என்ன செய்வான், அவன் வந்து நிறைய என்ன செய்யும் தந்திரங்களை செஞ்சு காட்டுவான், இப்படி சொர்க்கம்னு சொல்லி காட்டுவான், அவன் நரகமாக இருக்கும். அதே மாதிரி என்ன செய்வான், அவன் உயிர்ப்பிக்க சொல்லுவான், உயிர்ப்பிக்கப்படும். இந்த மாதிரி சில காரியங்கள் செய்யும்போது ஈமான் இல்லாதவர்கள், இஸ்லாம் இல்லாதவர்கள், அல்லாஹ் மேல் உறுதியாக நம்பாதவர்கள் அவன் பக்கம் போயிடுவாங்க. இதை பற்றி என்ன செய்கிறாங்க, எல்லா நபிமார்களும் எச்சரித்தாங்களாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் கிறிஸ்டியன் உலகத்திலையும் என்ன செய்கிறாங்க, இந்த தஜ்ஜால் அந்திம கிறிஸ்து வருவான்னு சொல்லி அவங்களும் ஒற்றை கன்சமாக வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா தூதர்களும் எச்சரித்த விஷயம். இன்றைக்கி அதில் நாங்கள் என்ன செய்யணும், அது சம்பந்தமாக நாங்கள் ஈமானில் அந்த இஸ்லாத்தில் நாங்கள் அடிப்படை கல்வி அல்லாஹ் சமம், அல்லாஹ் பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அல்லாஹ் பற்றி நாங்கள் முஸ்லீமுக்காக வாழ்கிறவர்கள் அல்லாஹ் பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்னா தெரியாது. அல்லாஹ் கடவுள்னு நம்புகிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்ட திருநாமங்கள் என்ன, அல்லாஹ் என்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் எப்படி எங்களை வாழ சொல்லிக்கிறார், அந்த அடிப்படை கல்வியிலையும் நாங்கள் குறைவாக இருக்க காரணம் நாங்களும் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் ஒழிஞ்சு அந்த இலக்கை, அந்த உண்மையை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கிற எண்ணத்தில் இல்லை. அதான் சொல்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருங்க. அத்தையாத்தில் கூட என்ன செய்யும், தஜ்ஜாலுக்கு எதிராக துவா கேட்க சொல்லி நபிகள் நாயகம் சொல்லும் துவாவும் கற்றுத்தர்றாங்க. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த முஸ்லீம் சமூகத்தை சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்க இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அந்த விசாரணை அல்லாஹ்ட விசாரணை என்னைக்கு நாங்கள் நினச்சிக்கணும், என்னது, இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு முடிஞ்சிருதில்ல, மறு வாழ்க்கை தான் எனக்கு என்ன செய்யும், மறுமை தான் எங்களுக்கு நிரந்தரமானது. அந்த மறுமை வாழ்க்கையை நாங்கள் டார்கெட் பண்ணி என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டுட்டு தூரமாக என்ன செய்யும், ஒரு துறவியாக வாழ சொல்லி நம்மளுக்கு கற்றுத்தரல, உலகத்தையும் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கற்றுத்தந்தாங்க. இந்த முறைப்படி வாழுங்க, அல்லாஹ்ட அருட்களை நீங்கள் என்ன செய்யும் பயன்படுத்துங்க, ஆனால் மறு வாழ்க்கை தான் நிரந்தரமாறன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த செய்தியில் நிறைய சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த செய்தியை சொல்லிட்டு சகாபாக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த செய்தியை பற்றி இதை பற்றி அல்லாஹ் அவங்கள்ட்ட விசாரிப்பான், இது சம்பந்தமாக அல்லாஹ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுனா விசாரிப்பான்னு சொல்லி அவங்க சொல்லும்போது சகாபாக்கள் சொல்கிறாங்க, ஏ ரசூலுல்லாஹ், நீங்கள் எங்களோட சமூகத்து மேலே அக்கறையாக நீங்கள் அக்கறையோட எல்லாம் சொன்னீங்க, நீங்கள் உங்களது பொறுப்பையும் நிறைவேற்றி விட்டீங்கள், இந்த மார்க்கத்தை முழுமையாக எங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சகாபாக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நபிமார்களை விசாரிப்பான், நீ இந்த சமூகத்துக்கு இந்த கொள்கை எச்சரிச்சியா, இந்த சமூகத்துக்காக நீ சொன்ன கடமையை செஞ்சான்னு சொல்லி கேட்கும்போது அந்த சகாபாக்கள் என்ன சொன்னாங்க, இந்த சகாபாக்கள் ஒற்றுக்கொள்ளாங்க, எப்படி அவர் எல்லாமே செஞ்சார், நீங்கள் எல்லாமே செஞ்சீங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஒற்றுக்கொள்வாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, யா அல்லாஹ்வே நீனே சாட்சி, 3 முறை சொல்கிறாங்க. எப்படி இந்த சொல்லுக்கான ஆதாரத்தை அல்லாஹ்வே இவர்கள் இந்த சகாபாக்கள் என்ன செய்கிற ஒற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி நீயே சாட்சின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, இந்த மார்க் அந்த வசனத்தில் வர்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்கிறான், இந்த மார்க்கம் என்ன இன்றோட பூர்த்தியாகி விட்டுருச்சு, இன்றைய தினம் உங்களோட மார்க்கம் நிறைவு பெற்று விட்டுருச்சு, இந்த அருளை அல்லாஹ்வின் அருளை முழுமைப்படுத்தி விட்டான்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் வசனத்தை இறக்குவான். இதை கொண்டு நாங்கள் என்ன விளங்குறோம்னா, இந்த மாதிரி முஸ்லீம் சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் எந்த நிமிஷமும் நாங்கள் மறுமைக்கு தயாராக இருக்கணும். ஏன், நாங்கள் வந்து வாழ வந்திருக்கோம், இந்த வாழ்ந்தாலும் எங்களோட வாழ்க்கை இலக்கு மறுமை, அந்த மரணம் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு போகணும்னா நாங்கள் என்ன செய்யணும், அந்த மார்க்கத்தை நிலைநாட்டணும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இங்கே வந்தவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யார் இங்கே வந்தார்களோ அவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே உள்ளேருந்து வராதவர்களுக்கு இதை எத்தி வைங்க. ஏன் வராதவர்களுக்கு எத்தி வைன்னு சொன்னால் அதையும் அவர்கள் விளங்கக்கூடும், இதை விட விளங்கக்கூடும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தி வந்து சாதாரண அந்த வாழ்ந்த சகாபாக்கள், அந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இருக்கும்போது தான் சொல்கிறாங்க. அதில் வராதவங்க, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கெல்லாம் இதை அந்த இடத்துக்கு வராதக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கலாம். இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, அந்த ஒரு சேர்க்கப்பட்ட விஷயத்தில் தான் நானும் நீங்கள் முஸ்லீமாக வாழ்கிறோம். அந்த சகாபாக்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அந்த ஏகத்துவத்தை, அந்த சத்திய மார்க்கத்தை, அந்த தூது செய்த அந்த அல்லாஹ் பற்றி அல்லாஹ்ட மறுமையை, அந்த வேதத்தை பற்றி சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் முஸ்லீமாக வாழ்கிறோம். இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, நாம் இந்த மார்க்கத்தை சரியாக, ஏன்னா அந்த ரத்தின சுருக்கமாக இறுதி பேருரைங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இதை வந்து ஆழமாக அதை கட்டு, ஏன்னா இலக்கு வந்து எங்களுக்கு மறுமை. அதில் சில கட்டங்களை முஸ்லீம்களை அதை எச்சரிக்கிறாங்க. என்னது, எல்லாமே வட்டியிலிருந்து, கொலையிலிருந்து, பெண்கள் சம்பந்தமாக, அதே மாதிரி வியாபாரம், ஹலால் ஹராம்,
அந்த மாதிரி அல்லாஹ் வணங்குறது இது எல்லாமே சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. இது ஏன்னா இதை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறோம், நாம் தயாராக இருக்கணும் மறுமைக்கு. அல்லாஹ் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நாங்கள் அல்லாஹ்வோட மார்க்கத்தில் உறுதியாக நின்றோம்னா நாளைக்கு எங்களோட இலக்கு மறுமை. அதுக்கான படித்தரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். 100 படித்தரம் இருக்குது. அந்த 100 படித்தரத்துக்கு போகிறோன்னா நாங்கள் மார்க்கத்தை எங்கள் வாழ்க்கை ஏற்று எங்களது வாழ்வு, எங்களது மரணம், எங்களது தொழுகை, எங்களது வணக்க வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அந்த எல்லாமே என்ன செய்யணும், அதுக்கு எங்களோட வாழ்க்கையை அமைத்து அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போக வேண்டும் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.